வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேவா, இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ்க்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ். ஜஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேகன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏல ஃபினான்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆர் இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம், இது படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிக்கல அப்படின்னா நீங்கள் யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு அடுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏல பேங்கிங் வந்து ஃபினான்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்பிஏ ஃபினான்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி லெவலில் இருக்கணும். இல்லை பிஜிடிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் அதை முடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எம்பிஏ பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24th ஆகஸ்ட். ஓகே, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியோட முடிஞ்சிடும். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகேவா, பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ். இதுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385. ஓகேவா, கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்குக்கு இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு இருக்கும். ஓகேவா, இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 1.5 பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். அதாவது 100 கொஸ்டினுக்கு நீங்க 40 கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா அதுவே போதும். அப்படி இல்லைன்னா 150க்கு 60 மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற வேற. ஏன்னா இன்டூ 1.5 பண்ணுவாங்க. ஸோ 40 into 1.5 பண்ணும்போது 16 வரும். ஓகே, கனெக்ட் ரோட்ல எவ்வளோனா 3 hours வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 சப்ஜெக்ட் 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு இருக்கும். அதே இன்டூ 1.5 தான். அதுவுமே 3 hours தான். டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை விட்டோம்னா மீதி இருக்க அந்த 450 மார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேட் ஆகும். அவுட் ஆஃப் 450க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கட் ஆஃப். ஓகே, நம்மளோட வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஓகே, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸாக தான் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்னு பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுக்கான கிளாஸஸ் வரும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாரிஸ் எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ரிலேட்டடான ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஒன்றுக்கு வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான இது ஜாப் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எம்பிஏ ரிலேட்டடான ஜாப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.